பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29 முடிவுள்ள வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக 26வது வசனத்தில் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். முற்றுகையிட்டார்கள். முற்றுகையிட்டால் என்ன செய்யவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. தாவீது தீ விரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நியூ ஹெப்ரட்டிஸ் என்ற ஒரு அற்புதமான ஒரு தீவு. இது வந்து தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு தீவுகள் கூட்டம். அதுக்கு அந்த தேசத்துக்கு என்ன சொல்கிறாங்க, வலுவாட்டு தேசம், வலுவாட்டு என்ற பேர். அதில் நியூ ஹெப்ரட்டிஸ் என்ற தீவு. இந்த தீவுக்கு மிஷனரியாக சென்றவர் யார் என்று சொன்னால் ஜான் ஹெப்பர் என்பவர் வந்து மிஷனரியாக செல்கிறார். இவர் மிஷனரியாக சென்றிருந்த போது அங்குள்ள மக்களை பார்க்கிறார், சந்திக்கிறார்கள். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பறிவில்லாத மக்கள் எப்படி இருப்பான்னா ரொம்ப முடவர்களாக, அதாவது முரட்டுத்தனம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்போ இவர் வந்து மிஷனரி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வந்து இவரும் மனைவி குடும்பத்தோடு வீட்டில் இருக்கின்ற போது அந்த தீவில் உள்ள தலைவரும் மக்கள் வந்து வீட்டை முற்றுகையிட்டார்கள். எதற்காக? இவரை அழிப்பதற்காக. இந்த மிஷனரியை என்ன செய்திடணும்? காலி பண்ணிடணும். இந்த ஜானை அழிப்பதற்காக வந்து புதுசாக ஏதோ சொல்கிறான், ஏதேதோ மக்களை திசை திருப்புகிறான். அப்படி என்று இவரை எப்படியாவது என்ன செய்திடணும்? காலி பண்ணிடணும். அப்படி என்பதற்காக வீட்டை முற்றுகை இட்டார்கள். மிஷனரி ஜானுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அவர் பார்க்குறாரு, நிச்சயமாக நம்ம என்ன செய்துவாங்க, கொண்டு போடுவாங்க. வீட்டை முற்றுகையிட்டு விட்டார்கள். வீட்டை வளைந்து விட்டார்கள். வீட்டை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில அந்த மிஷனரி என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய முழங்கால்களை முடக்கி என்ன செய்தார்? ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். எப்படி நேராக தீவிரமாகிக் கொண்டே இருக்கிறது, நிச்சயமாய் நம்மை கொண்டு போடுவார்கள் அப்படின்னு அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்ற போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் முடிகிறது. காலையில் பார்த்த ஒன்றுமே நடக்கல. எல்லாரும் வீட்டை விட்டு என்ன செய்திருந்தார்கள்? போயிருந்தார்கள். சரியாக 1 ஆண்டு காலம் நிறைவு செய்து 1 ஆண்டு காலத்திற்கு பிற்பாடு
அந்த தீவினுடைய தலைவன், நியூ ஹெப்ரட்டிஸ் தீவினுடைய தலைவன் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவன் கிறிஸ்தவத்தை தழுவிக் கொள்கிறான். அவள் இந்த மிஷனரி கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவளை சந்தித்து பேசுகிறார். பேசும்போது சொன்னார், நீங்கள் சரியாக 1 ஆண்டுக்கு முன்பாக எங்களை கொல்வதற்கு நீங்கள் வீட்டை முற்றுகையிட்டீர்களே, அவ்வாறு முற்றுகையிட்டிருந்த நீங்கள் ஏன் எங்களை எதுவும் செய்யாமல் கடந்து போய்விட்டீர்கள் அப்படி என்று சொல்லி கேட்டார். அப்போ அந்த தீவினுடைய தலைவன் சொன்னார், ஐயா, உங்களை பார்த்து நான் இப்போ கேட்கிறேன், அன்றைக்கு உங்களுடன் இருந்தவர்கள் யார்? உங்களை பாதுகாப்பதற்கு உங்களுடன் இருந்தவர்கள் யார்? மினுமினுக்கான ஆடையுடனும் உருவிய பட்டயத்துடனும் நீங்கள் ஆட்களை நிறுத்தியிருந்தீர்களே, அந்த மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டார். ஜானகருக்கு எதுவுமே புரியல. நான் ஆட்களை நிறுத்தி இருந்தேனா? நான் மினுமினுக்கான வஸ்திரம் தரித்தவர்களை நிறுத்தி இருந்தேனா? நான் உருவின பட்டயம் உடையவர்களை நான் நிறுத்தி இருந்தேனா? அப்படி யோசித்து பார்த்த பிறகு அவருக்கு என்ன செய்துச்சு? புரிஞ்சிச்சு. இது நான் நிறுத்தின ஆள் அல்ல, எங்களை காக்கும்படிக்கு, எங்களை தப்புவிக்கும்படிக்கு யார் நிறுத்திய ஆட்கள்? அது கடவுள் நிறுத்திய ஆட்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக பிரச்சனைகளினாலே நாம் முற்றுகை போடப்பட்டிருக்கலாம். அநேக பிரச்சனைகளினாலே நாம் வளைந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். இதிலிருந்து நீ தப்பி செல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளை முற்றுகையிலிருந்து அற்புதமாய் தப்புவிக்கிற கடவுளாய் இருக்கிறார். இதைத்தான் தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். தாவீதை கடவுள் எத்தனையாவது வயதுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கிட்டத்தட்ட 17 வயது நிரம்பி இருந்த போது சவுல் வந்து, உன்னை நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவனை வரவழைத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு போய்விட்டார். அவன் இஸ்ரவேல் முழுமைக்கும் ராஜாவாகின்ற போது அவனுக்கு வயசு எத்தனை? கிட்டத்தட்ட 30 வயது. அப்ப எத்தனை ஆண்டு காலம்? 13 ஆண்டு காலம். இந்த 13 ஆண்டு காலமும் அவனுக்கு எளிதானதாக இருக்கவில்லை. ஓஹோ, கடவுள் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார், சாமுவேல் என்னை அபிஷேகம் பண்ணிவிட்டார், அது ஒரு அப்படி என்ற இதில் அவனால் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியவில்லை. மிகவும் கடினமான பாதைதான். ஒரு கட்டத்தில் சவுலுக்கே ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எப்படியாவது என் உயிரை காப்பாற்றினால் போதும் என்று ஓடி ஓடி ஒளியக்கூடிய நிலைக்கு கூட இந்த தாவீது தள்ளப்பட்டார். அப்படி இருக்கும் போதுதான் இந்த சீப்ரு ஊரார் ஒரு முறை ஓடி ஒளிஞ்சிருக்கிறார். சீப்ரு என்கிற ஒரு ஊரார், ஒரு கிராம மக்கள் வந்து சவுலிடத்தில் வருகிறார். மன்னனே, அரசே, நீ தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த தாவீது என்ன இடத்துலதான் இருக்கிறான் அப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள், உளவு சொல்லுகிறார்கள். தகவல்களை எடுத்துக்கொண்டு சவுலிடத்தில் சொல்கிறார். அப்போ சவுல் சொல்றப்பா, நீங்க உண்மையாகவே நல்ல தீர்மானிச்சு தான் சொல்றீங்களா? ஆராய்ந்து பார்த்து தான் சொல்றீங்களா? அவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமானவன் அல்ல.
அவன் எளிதாக நம்ம ஏமாற்றி விட்டு ஓடுகிறவன். அவனை குறித்து நீங்க சரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். கடைசியாக அந்த விஷயம் உண்மைதான் என்று தெரிந்த மாத்திரத்தில் என்ன, சவுல் வருகிறார், படையோடு வருகிறார். யாரை பிடிக்க? தாவீதை பிடிக்க. மாக்கோன் வனாந்தரத்தில் இப்போ சந்திக்கிறார். தாவீது ஒரு மலையில இருக்கிறான், எங்க பக்கம் இருக்கிறான். சரி, தாவீது அடுத்து பார்க்கிறார். சரி, தப்பி செல்லலாமே அப்படின்ற இடத்துல வருகின்ற போது சவுல் என்ன செய்தார்? தன்னுடைய ஆட்களோடு முற்றுகை இட்டார். அவ்வளவுதான், எங்களுடைய கதையே முடிந்து போயிற்று. சவுலுடைய கரங்களிலே சிக்குண்டாயிற்று. இனி அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்து போய்விடும் என்ற ஒரு நிலை வந்தது. முற்றுகை போட்டா அவ்வளவுதானே, ரொம்ப கஷ்டம். தப்புவதற்கு ரொம்ப கஷ்டம். நான் அப்பேற்பட்ட சூழ்நிலையில பாருங்க, கடவுள் செய்கிற அதிசயத்தை பாருங்க. அதான் 23வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார் என்றான். பாருங்க எப்படி கடவுள் திசை திருப்புகிறார் பாருங்கள். யாரும் எதிர்பாராத வேளையில், எதிர்பாராத தருணத்திலே ஒரு செய்தி வருகிறது சவுலுக்கு. எப்ப நீ ஒருத்தனை பிடிக்க இங்க முற்றுகை போட்டுக் கொண்டிருக்கிறாய், ஒருத்தனை நீ வளைந்து வைத்திருக்கிறாய், இதைவிட நம்முடைய தேசத்தையே அழிக்க எந்த படை வந்திருக்கிறது? பெலிஸ்தர் படை வந்திருக்கிறது. இப்ப பார்க்கலாம், தாவீது அழிப்பது முக்கியமா, நம்முடைய தேசத்தை காப்பது முக்கியமா என்ற நிலைக்கு வருகிறார். இருதலை கொள்ளி எறும்பு போல அவன் தவிக்கிறான். அவன் தாவீது அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், யாரை போய் நம்ம காப்பாற்றுவோம், நம்முடைய தேசத்தை போய் பாதுகாப்போம் அப்படி என்று திரும்புகிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், என்ன அற்புதமான செயல் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கையின் முற்றுகைகளை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரால் தப்புவிக்க முடியும்? நான் தாவீது கூட ஒரு துளி இந்த அளவுக்கு நினைத்திருக்க மாட்டான். ஆனால் கடவுள் பாருங்கள், வேறொரு செய்தியை சவுலுக்கு அனுப்பி அவனுடைய திட்டத்தை மாற்ற செய்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளால் நாம் சூழப்பட்டிருக்கலாம், சோதனைகளால் நாம் முற்றுகையிடப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து நம்மை தப்புவிக்க யாரால் முடியும்? ஆண்டவரால் முடியும். அப்படின்னு சொன்னா, நாம் வாழ்க்கையில பிரச்சனை நேரத்தில், குறைவுகளை சந்திக்கின்ற நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? பதட்டம் அடையக்கூடாது. அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. யாருக்காக காத்திருக்கணும்? ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். தாவீது கூட எளிதாக எல்லாவற்றையும் அடைந்து விடவில்லை. அதான் நான் சொன்னேன், 17 வயசுல அபிஷேகம், 30 வயசுல முழுமையாக இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு பாக்கியம். அப்ப அதுவரை கடவுள் பாருங்கள் என்ன செய்தார்னா, அவனுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக கடவுள் எதிர்மறையான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். அதான் வேதம் சொல்லுகிறது.
யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசியுங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். வாழ்க்கையில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை முற்றுகையிட்டு இருக்கிறதோ, போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முற்றுகையிட்டு இருக்கிறதோ, உங்களை வளைந்து கொண்டிருக்கிறதோ, பலவீனங்களும் கடன் பாரங்களும் உங்களை சிக்கலில் தவிக்க வைத்திருக்கிறதோ, நீ என்ன செய்யாதீங்க, அவசரம் காட்டாதீங்க, புலம்பாதீங்க, முழுமுக்காதீங்க. யாக்கோபு சொல்கிறார், அவைகளை எப்படி எண்ணுங்கள், நீங்கள் சந்தோஷமாய் எண்ணுங்கள், சந்தோஷமாய் எண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றுக்கும் கடவுளுக்கு என்று ஒரு நேரம் இருக்கு, கடவுளுக்கு என்று ஒரு நேரம் இருக்கு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கானாவூர் கல்யாண வீடை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். இயேசுவும் அவருடைய தாயாகிய மரியாளும் அங்கே போகிறார். அப்ப திராட்சை ரசம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குறைபட்டிருச்சு. உடனே மரியாள் வேற யாரிடத்துல சொல்லல. மரியாளுக்கு தெரியும் இயேசு யார் என்று. ஆகையினால் இயேசுவிடத்திலே வருகின்றார். இயேசுவிடத்தில் வந்து இந்த செய்தியை சொல்லுகின்றார். உடனே இயேசு என்ன சொல்லுகின்றார்? இல்லை, என் வேலை my time has not yet come. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. நீ ஏன் அவசரப்படுற? என்னுடைய வேலை, என்னுடைய நேரம் வரவில்லை. அதான் சார்லஸ் ஸ்பர்ஜன் என்பவர் மிக அருமையாக சொல்கிறார், கடவுளுடைய தெய்வீக திட்டத்தில் எந்த பிசுறுகளும் இல்லை. பிரபஞ்சத்தின் மாபெரும் கடிகாரம் துல்லியமாக இயங்குகிறது அப்படின்னு சொல்றார். கடவுளுடைய நேரம் சரியாக, கடவுளுடைய கடிகாரம் சரியாக இயங்குகிறது. அந்த நேரத்தின்படி நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு நேரத்தை கடவுள் என்ன செய்து வைத்திருக்கிறார்? குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தை கடவுளுடைய கடிகாரத்தில் வருகின்ற போது அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அதேபோல நாம் ஒவ்வொருவருக்காக ஒரு டைரியை வச்சிருக்கிறார். அந்த டைரியில இந்த ஆண்டு, இந்த நாள், இந்த நேரத்தில் என்னுடைய மகனுடைய காரியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். என் மகளுடைய காரியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்ற அவர் ஒரு பெரிய டைரியோடு இருக்கிறார். அதன்படி தான் நடக்கும். அவசரப்பட்டால் நடக்குமா? நடக்கவே நடக்காது. பாருங்க, சில பிள்ளைகள் ரிசல்ட் எழுதி, எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்து முதல்ல சொல்லுவாங்க, இன்னும் இத்தனாம் தேதி வருது, அதுவும் வராது, அடுத்து ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது, தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும், அதில் என்ன செய்யாது? வராது. நிர்வாக காரணங்களுக்கு நாள் இது ஒத்தியடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில நேரத்தில் திடீரென என்ன செய்யும்? ரிசல்ட் வந்து நிற்கும். அதேபோல வேலைக்காக சென்று இன்டர்வியூல பாஸ் பண்ணவன் எதுக்காக இருப்பான்? அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்திருப்பான். அவசரப்பட்டா நடக்குமா? இருப்பா. அங்க விசாரித்தால் இப்பதான் லெட்டர் டைப் ஆயிட்டு இருப்பாங்க. இப்பதான் டைரக்டருக்கு டேபிள்ல கையெழுத்துக்காக என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? வைக்கப்பட்டு இருக்கிறது. நினைத்த நேரத்தில் வராது. அந்த காரியம் நிச்சயமாய் ஓகே ஆகும்.
ஆனால் நாம் நினைத்த நாளிலும் நினைத்த நேரத்திலும் நம்முடைய கரங்களுக்கு என்ன செய்யாது, கிடைப்பது. அதே போலதான் கடவுள் நம்முடைய காரியம், நாம் வேண்டுகின்ற காரியத்தை அவர் சரியாகத்தான் வைத்திருக்கிறார். அவருக்கு வேலை என்ன செய்யணும், அவருடைய வேலை வருகின்ற போது அந்த காரியத்தை நிறைவேற்றுவார், குறைவு நிறைவாக்குவார். அவருடைய நேரம் வேலை வருகின்ற போது வெறும் தண்ணீர் எப்படியாக மாறும், திராட்சரசமாக மாறும். அதான் சங்கீதக்காரர் மிக அழகாக அந்த ஆபகுக் தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி இவ்விதமாய் சொல்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. சரிதானே? ஆபகுக் 2வது அதிகாரம், ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தின் 2வது பகுதி. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். அது தாமதிப்ப இல்லை. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள் நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அதற்கு என்ன செய், காத்து, அவசரப்படாது. அப்பேற்பட்ட காத்திருக்கின்ற காலத்திலே போராட்டங்களும் இன்னல்களும் உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளுகிறதோ, கவலைப்படாதுங்கள், சந்தோஷமாக எண்ணுங்கள். அவைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகின்றன என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்கும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்குமே. ஆகையினால் எதிர்மறையான காரியங்களை பாசிட்டிவா பாருங்க, நெகட்டிவான காரியங்களை பாசிட்டிவா பாருங்க. நிச்சயமாய் கடவுள் இந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை அதில் வைத்திருப்பார். ஆகையினால் நமக்கு தேவை பொறுமை. ஒரு ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில், எப்பேற்பட்ட பிரச்சனைகளினாலும் நாம் சூழப்பட்டிருக்கலாம், நாம் வளைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது முற்றுகையிடப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தக்க தருணத்தில் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சவுல் எந்தெந்த வழியிலேயோ முயற்சித்து பார்த்தான், தாவீதை வீழ்த்தி விடலாம் என்று. முடிந்ததா? இல்லவே இல்லை. கடைசியாக அவனுக்கென்று கடவுள் என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். முழு இஸ்ரவேலுக்கும் அவனுடைய 30வது வயதிலே ராஜாவாக அவனை உயர்த்தி கடவுள் அழகு பார்த்தார். நாம் அன்பானவர்களே, நம்ம ஒருவருக்கு ஆண்டவர் பெரிய திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். ஆகவே அதை அடைகின்றதற்கு முன்பாக நாம் சந்திக்கின்ற சவால்கள், எதிராளிகளால் போடப்படுகின்ற முற்றுகைகள், இவைகளை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையோடு நாம் காத்திருப்போம், அவருடைய நேரத்திற்காக தரித்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.